பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மனிதர் மஸ்ஜிதினுடைய கண்ணியம் அறியாமல் பள்ளிவாசலில் வந்து சிறுநீர் கழிக்கிறார். இதனை கண்ட அருமை தோழர்கள் அவரை விரட்டுவதற்காக வேண்டி, பிடிப்பதற்காக வேண்டி ஓடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தடுக்கிறார்கள். அவரை விட்டு விடுங்கள், அவர் முழுமையாக சிறுநீர் கழிக்கட்டும். சிறுநீர் கழித்ததற்கு பின்னால் அந்த மனிதரை அழைத்து, இது பள்ளிவாசல், இது தொழும் இடம், இங்கு இதுபோன்ற அசுத்தங்களை செய்யக்கூடாது என்று கண்ணியமான முறையில் எடுத்துச் சொன்னார்கள். ஒருபுறம் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த நற்குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய அதே சமயத்தில் மறைமுகமாக இரண்டு செய்திகளை நமக்கு உணர்த்துகிறது. ஒன்று, அவரை விரட்டிச் செல்லும் பொழுது, சஹாபாக்கள் அவரை பிடிப்பதற்காக வேண்டி விரட்டிச் செல்லும் பொழுது அந்த மனிதர் உடனடியாக சிறுநீரை அடக்கியிருந்தார் என்றால் கடுமையான உடல் பாதிப்புக்கு அவர் ஆளாகியிருக்கலாம். இரண்டாவது நலவு என்னவென்றால், அவர் அப்படி விரட்டி செல்லும் பொழுது சஹாபாக்களை பார்த்தார் என்றால் அந்த மனிதர் ஓடுவார். ஓடும் பொழுது ஒரு இடத்தில் பட்ட சிறுநீர் மஸ்ஜிதினுடைய மற்ற எல்லா பகுதிகளிலும் படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்கும். இங்கு மறைமுகமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொலைநோக்கு சிந்தனையும் நாம் உணர்ந்து கொள்கிறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்த நற்குணத்தையும் தொலைநோக்கு சிந்தனையும் உணர்வதற்கான ஒரு அருமையான செய்தியாக நாம் அறிகிறோம்.